விருச்சிக ராசிக்குண்டான ஆணி மாத பலனை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டுக்கு போக போகிறார் ராசிக்கு. அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாருங்க. ஒரு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ சொந்த வீட்டை பார்க்கறது ரொம்ப யோகம். ஒரு கிரகமே அதுல எதுவுமே இல்லைனாலும் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது யோகம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது. கூட அதே இடத்துல குருவும் பார்க்கிறார். குரு மங்கள யோகம் வேலை செய்ய போகுது. பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும். இழந்த சொத்துக்களை எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இழந்த பெயரை மீண்டும் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாசம் விருச்சிகத்துக்கு உண்டுங்க. ராசி அதிபதி 7க்கு போனாலே நண்பர்கள் மூலமாக ஒரு சாதகமான பலன். திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது. நிம்மதியா இருக்க போறீங்க. அதே போல வியாபாரம் செழிப்பா இருக்க போகுது. 7ஆம் இடங்கிறது வியாபாரம். இப்ப வியாபாரம் செழிப்பா இருக்குது. 7ஆம் இடங்கிறது பரிகார ஸ்தானம். அப்ப பரிகார ஸ்தானத்துல ராசி அதிபதி போய் இருந்தா இந்த மாதம் நீங்க என்ன கேட்டீங்கனாலும் கிடைக்குங்க. நீங்க என்ன பரிகாரம் பண்ணீங்கனாலும் நடக்கும். என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல உங்களுக்கு 2-5 குடையவராக இருக்கக்கூடிய குரு உச்சமாயிட்டார். பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். எப்படியும் வந்து கொஞ்சம் சம்பாத்தியம் அப்படிங்கிறது நிச்சயமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்க முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் தான். 2 கிரகங்கள் சேர்ந்து வந்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து 2ம் சுப கிரகம். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். சுபத்தன்மையை கொடுக்கும். முயற்சிகள் கை கூடும். லக்ஷ்மி கடாட்சம் பெருக போகுது. தெய்வ கடாட்சத்தோட இருக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த மாசம் விருச்சிகத்துக்கு கண்டிப்பா நடக்கும். ஆரோக்கியமெல்லாம் அருமையா இருக்க போகுதுங்க. நோய் உடம்புல இருந்த நோய் எல்லாம் விலக போகுது. ஸ்பாட்ல விலக போகுது. நல்ல மருத்துவர் நல்ல டாக்டர் அமைஞ்சு வர போறாங்க. மருந்துகள் சூப்பரா கிடைக்க போகுது. உங்களுக்கு உள்ள என்ன நோய் இருக்குன்னே தெரியாம இருந்தாலும் கூட அந்த நோயெல்லாம் என்னன்னு காட்டி கொடுக்க கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி கேந்திராதிபதி. அவர் வந்து உங்களுக்கு 9ல வந்து உட்கார்ந்துருக்காருங்க. இது வந்து எப்படின்னா 7ஆம் அதிபதி 9ல இருக்க இந்த காலகட்டங்கள்ல பொண்ணு பாக்குறீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க அப்படின்னா முன்ஜென்ம தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தடவை உங்களுக்கு பொண்ணா மாப்பிள்ளை அமைவாங்க. இந்த மாசம் கல்யாணம் பண்ணீங்கன்னா அல்லது இந்த மாதத்துல கல்யாண விஷயத்தை பத்தி பேசி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஆனி மாசம் மேக்ஸிமம் ஒரு சிலர் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் முன்ஜென்ம தொடர்போட கனெக்டிவிட்டி ஆனா மட்டும்தான் அந்த 7ஆம் அதிபதி 9ல இருக்கும் பொழுது கனெக்ட் ஆகும். அப்ப கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் விலக போகும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.